புதுக்கோட்டை 18 கிலோமீட்டர். நாம் இப்போ இங்கே நிற்கிறது வந்து திருமயம் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. இங்கே ஒரு பிரசித்தி பெற்ற கோட்டை இருக்குது. புதுக்கோட்டை மன்னர்னால் கட்டப்பட்ட 3 கோட்டைகளில் இதுவும் ஒன்று. இதான் அதோட என்ட்ரன்ஸு. நம்ம இப்போ நேராக உள்ளே போகிறோம். கோட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்குது. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும். உள்ளே போய் பார்ப்போம் கோட்டையை பற்றி. என்ட்ரன்ஸ் அந்த கோட்டை இதுதான் கோட்டையோட வெளிப்புற தோற்றம். வெளியிலையும் இருக்குது, நிறையா சிதிலம் அடைஞ்சிருக்கு. உள்ளே போய் பார்க்கலாம். திருமயம் கோட்டையோட என்ட்ரன்ஸு. இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்திங்க அப்படின்னா பெர் ஹெட்டுக்கு வந்து 25 சார்ஜ் பண்ணுறாங்க. கார்டு பேமெண்ட் இருக்குது. கார்டில் பே பண்ணிங்கன்னா 20 ருபீஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து பேக் ஆஃபீஸ் ஒர்க்கு கம்மிங்கிறதுனால 5 ருபீஸ் லெஸ் பண்ணிக்கிறாங்க கார்டுக்கு. ஒரு நல்ல விஷயம், இங்கே நல்ல ரெஸ்ட் ரூம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது நாம் எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்க முடியாது. இங்கே திருமயம் கோட்டையில் ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் நடக்குது. கிராஸ் எல்லாம் நல்லா க்ரீன் கலராக இருக்குது. இதுக்கு நல்லா வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் நம்ம அந்த கோட்டைக்குள்ளே போகக்கூடிய என்ட்ரன்ஸ். ஒரு பழைய கெனான் இது. எந்த காலத்து இதுன்னு தெரியலை, அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஒன்றும் இல்லை. இதுதான் அதனுடைய ஸ்டெப்ஸு. 2 பக்கமும் ஹேண்ட் கிரிப் இருக்குது. ஸோ பயம் இல்லாமல் மேலே ஏறலாம். இந்த கோட்டை வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டையிலேருந்து காரைக்குடி போகிற ரோட்டில் 18 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. நிறைய டூரிஸ்ட் வந்துருக்காங்க. இந்த கோட்டைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம்னு சொல்லிட்டு ஒரு மலையை குடைஞ்சி ஒரு கோயில் இது பண்ணியிருக்காங்க. அதற்கான படிக்கட்டு தான் இது. அது மேலே நம்ம போகிறோம். சிவலிங்கம் கோயில். கோட்டையினுடைய உட்புற தோற்றம். இது சுற்றிலும் நிறைய கிராமங்கள் தான் இருக்குது. டவுன் ஆகிடுச்சு. வீடு நிறையா, கடைகள், ஸ்கூல்ஸு, ஹவுசஸ் எல்லாம் நிறையா இருக்குது. போய் பார்த்தேன். இந்த கோட்டையோட உச்சி. இதுக்கு மேலேயும் ஒரு பீரங்கி தான் ஃபேஸ் பண்ணியிருக்குது. பாருங்கள் இந்த கேனனை. வெரி ஓல்டு டைப். புதுக்கோட்டை மன்னர் வந்து திருமயம், அப்புறம் ஆலங்குடி, கீரனூற்ற ஒரு மொத்தம் 3 இடத்துல கோட்டை கட்டியிருக்காரு அப்படின்னா. ஸோ இந்த கோட்டையெல்லாம் என்ன அப்படின்னா, இது பாதுகாப்புக்காக அதோடைய என்ட்ரன்ஸில் செக்யூரிட்டிக்காக கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜா வாழ்ந்தது புதுக்கோட்டையில்.
ஸோ அதோட என்ட்ரன்ஸில் ஒரு கோட்டையும் அதை சுற்றி 3 ஏரியாவிலையும் 3 கோட்டை இருக்குது. நிறைய வயல்வெளிகள், இது ஏரி, சுற்றி வீடுகள் இருக்குது. இதுதான் திருமயம் ஊர். பைபாஸ் ரோடு உள்ள திருமயத்துக்குள்ளே வராமல் நேராக ஸ்ட்ரைட்டாக காரைக்குடி போகிறதுக்கு. இங்கே ஒரு நீர்நிலை இருக்குது, அதை பாதுகாத்துருக்காங்க, கம்பி வேலி போட்டு பார்க்கலாம். இந்த கோட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் ஒரு கோயில் இருக்குது. மிகவும் பழமை வாய்ந்த கோயில் மாதிரி தான் தெரியுது. இந்த கோட்டையை விட்டு கீழே இறங்கி போய் அதுக்கப்புறமா அந்த பக்கம் பார்க்கலாம். இது கோட்டையோட மறு தோற்றம். இது வேறு ஒரு புறம். அது லெஃப்ட் சைடு ஃபுல் வியூ அதில் கிடைக்கும் பாருங்கள். அதுதான் நம்ம போன என்ட்ரன்ஸு. இது கோட்டைக்கு பின்னாடி உள்ள சிவன் கோவில். இது வந்து மலையை குடஞ்சி தான் கட்டியிருக்காங்க. நாங்கள் அதையும் பார்ப்போம். இதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறது விஷ்ணு கோயில். கோவில் வந்து விஷ்ணு, இது சிவன். நம்ம பார்க்குறது தான் பெருமாள் கோவில். இது இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள தெரு.